யுதிஷ்டிரன் பார்வையில் கலிகாலம். யுதிஷ்டிரன் அஸ்தினாபுரத்தின் மன்னனாக முடிசூடப்பட்ட பிறகு ஒரு நாள் பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என 3 பாண்டவ சகோதரர்களும் தலைநகரத்தில் இருக்கும் குதிரை சந்தைக்கு சென்றார்கள். மூவரும் ஆளுக்கு ஒரு திசையில் சென்று தங்களுக்கு ஒரு குதிரையை வாங்க விரும்பி குதிரைகளை பார்க்க ஆரம்பித்தனர். சகாதேவன் சென்ற திசையில் ஒரு குதிரையை பார்த்து பிடித்து போகவே அந்த குதிரையின் உரிமையாளரிடம் அதன் விலை எவ்வளவு என்று கேட்டான். அதற்கு குதிரையின் உரிமையாளன், இந்த குதிரை விற்பனைக்கு அல்ல, இருந்தாலும் உன் முகத்தை பார்த்தால் எனக்கு மறுப்பு சொல்ல மனம் வரவில்லை. அதனால் நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதற்கு நீ சரியான பதிலை சொல்லிவிட்டால் நான் உனக்கு இந்த குதிரையை இனாமாகவே தருகிறேன் என்றார். அதற்கு சகாதேவன், உடனே நான் சரியான பதிலை சொல்கிறேன், நீங்கள் வேகமாக உங்கள் கேள்வியை என்னவென்று சொல்லுங்கள் என்றான். அதற்கு குதிரையின் உரிமையாளன், ஒரு பெரிய கிணறு, அதில் உள்ள தண்ணீரை கொண்டு 7 சிறிய கிணறுகளை நிரப்பலாம். ஆனால் அந்த 7 சிறிய கிணறுகளில் ஊற்றிய தண்ணீரை எடுத்து மீண்டும் அந்த பெரிய கிணற்றில் ஊற்றினால் அந்த பெரிய கிணறு நிரம்பவில்லை. அது ஏன் என கேட்டான். சகாதேவனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அதனால் உரிமையாளன் குதிரையை தர மறுத்துவிட்டான். அந்த குதிரையை விட்டு செல்ல மனமில்லாமல் அங்கேயே அமர்ந்து விட்டான் சகாதேவன். சற்று நேரத்தில் சகாதேவன் அமர்ந்து கொண்டிருந்த குதிரையின் பக்கம் வந்தான் நகுலன். அவனுக்கும் குதிரையை பார்த்ததும் பிடித்து போக உரிமையாளனிடம் விலையை கேட்டான். உரிமையாளன் சகாதேவனிடம் சொல்லியது போலவே நகுலனிடமும் சொன்னான். அவன் கேள்வி கேட்பதாக சொன்னதும் சகாதேவன் அங்கு ஏன் அமர்ந்திருக்கிறான் என்ற காரணத்தை புரிந்து கொண்டான் நகுலன். இருந்தாலும் குதிரையை விட்டுத்தர மனமில்லாமல் கேள்வியை கேட்க சொன்னான். துணி தைக்கும் ஊசி இருக்கிறதல்லவா, அதன் காது ஓட்டையின் வழியாக ஒரு புறத்தில் இருந்து மறுபுறத்திற்கு ஒரு பெரிய யானை புகுந்து வெளியே வந்து விட்டது. ஆனால் அந்த யானையின் வால் மட்டும் ஊசியின் ஓட்டையின் உள்ளே போக முடியவில்லை. அது ஏன் என்று கேட்டான் குதிரையின் உரிமையாளன். நகுலனாலும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் குதிரையை விட்டு செல்ல மனமில்லாமல் அவனும் சகாதேவன் அருகில் உட்கார்ந்து விட்டான். சில நிமிடங்கள் கழித்து நகுலனையும் சகாதேவனையும் தேடி அங்கே வந்தான் அர்ஜுனன். அவனும் குதிரையின் மீது மயக்கம் கொண்டு விலையை கேட்டான். உரிமையாளன் அவனிடமும் கேள்விக்கு பதில் சொன்னால் தருவதாக சொல்லவே அர்ஜுனன் கேள்வியை என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், ஒரு வயல்காட்டில் விளைச்சல் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. அந்த வயலுக்கு வேலியெல்லாம் கூட போட்டு பாதுகாத்தார்கள். ஆனால் விளைச்சலை அறுவடை செய்யும் காலம் வந்ததும் அந்த வயலில் விளைந்தது எதுவுமே இல்லை. போடப்பட்ட வேலி அப்படியே இருந்தது. வேலிக்கு சின்ன சேதாரம் கூட வரவில்லை. ஆனால் விளைந்த பயிர்கள் காணாமல் போய்விட்டது. அதை யார் எடுத்தார்கள் என்று கேட்டான் உரிமையாளன். அர்ஜுனனுக்கும் விடை தெரியாததால் பதில் சொல்ல முடியாமல் தன் தம்பிகளுடன் சேர்ந்து அங்கேயே அமர்ந்து விட்டான். இப்படி 3 பாண்டவ சகோதரர்களும் குதிரையை விட்டு செல்ல மனமில்லாமல் குதிரையின் அருகில் அமர்ந்திருக்க அவர்களை வெகு நேரமாக அரண்மனையில் காணாததால் யுதிஷ்டிரன் பீமனை அழைத்து, நம் 3 இளைய சகோதரர்களை வெகு நேரமாக காணவில்லை. நீ சென்று அவர்கள் எங்கு இருந்தாலும் உடனே அவர்களை என்னிடம் அழைத்து வா என்று பீமனை அனுப்பி வைத்தான். பீமன் அவர்கள் மூவரையும் எங்கெங்கோ தேடி கடைசியில் குதிரை சந்தையில் உட்கார்ந்திருந்த அர்ஜுனன், நகுலன், சகாதேவனை அரண்மனைக்கு அழைத்து வந்தான். அங்கே திரௌபதியோடு அரியணையில் அமர்ந்திருந்த யுதிஷ்டிரன் கோபமாக அர்ஜுனனிடம், அர்ஜுனா, நீண்ட நேரமாக நீயும் உன் தம்பிகளும் இங்கு இல்லையே, எங்கே போய் இருந்தீர்கள் நீங்கள் மூவரும் என்று கேட்டான். யுதிஷ்டிரன் கோபமாக இருப்பதை உணர்ந்து கொண்ட 3 சகோதரர்களும் குதிரை சந்தையில் நடந்த விவரங்களை அவனிடம் சொல்லி குதிரையின் உரிமையாளன் கேட்ட கேள்விகளையும் சொன்னார்கள். அவர்கள் சொல்லிய அந்த 3 கேள்விகளை கேட்ட யுதிஷ்டிரன் நடுங்கிவிட்டான். யுதிஷ்டிரன் நடுக்கத்தை உணர்ந்த அர்ஜுனன் அவனிடம், தங்களுக்கு என்னவாயிற்று அண்ணா என்றான். அதற்கு யுதிஷ்டிரன் அர்ஜுனனிடம், கலிகாலத்தில் நடக்கப் போவதைத்தான் இந்த 3 கேள்விகளும் குறிக்கின்றன. அதற்கான பதிலை நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் என்று பதிலை சொல்ல ஆரம்பித்தான் யுதிஷ்டிரன். அவன் கேட்ட முதல் கேள்வியில் வரும் அந்த பெரிய கிணறு என்பது பெற்றோர்கள், 7 சிறிய கிணறு என்பது பிள்ளைகள். பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகள் எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அத்தனை பிள்ளைகளையும் அன்பாக பாதுகாத்து காப்பாற்றி வளர்ப்பார்கள். அதைத்தான் அந்த பெரிய கிணற்றில் உள்ள தண்ணீரை கொண்டு சிறிய கிணற்றை நிரப்ப முடியும் என்பதை சொல்கிறது. ஆனால் அந்த பெற்றவர்கள் வளர்த்த அத்தனை பிள்ளைகளும் ஒன்றாக சேர்ந்து பார்த்து கொண்டால் கூட பெற்றோர்கள் அன்பாக பாதுகாத்து வளர்த்ததை போல் தங்கள் பெற்றோரை பிள்ளைகளால் காப்பாற்ற முடியாது என்பதைத்தான் அந்த 7 கிணற்றின் தண்ணீரை கொண்டு பெரிய கிணற்றை நிரப்ப முடியாது என்பதை குறிக்கின்றது. 2வது கேள்வியில் யானை ஊசியின் ஓட்டையில் சென்றது. கலிகாலத்தில் அக்கிரமங்களும் முறைகேடான செயல்களும் ஏராளமாக நடைபெறும். ஆனால் நல்ல செயல்கள் நடைபெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். அதைத்தான் யானை போன வழியில் அதன் வால் போக
முடியவில்லை என்பதை குறிக்கிறது. மூன்றாவது கேள்வியில் அந்த வயல்காட்டில் விளைந்த பயிர்கள் என்பது மக்களைத்தான் குறிக்கிறது. பாதுகாப்பிற்காக போடப்பட்ட அந்த வேலி மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளை குறிக்கிறது. கலிகாலத்தில் மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளே அவர்களை அழித்து விடுவார்கள். மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அதிகாரிகள் செழிப்பாக இருப்பார்கள். இதைத்தான் வேலி அப்படியே இருக்க பயிர் எப்படி காணாமல் போனது என்று குறிக்கிறது. கலிகாலத்தில் உலகம் இப்படித்தான் இருக்க போகிறது என்றான் யுதிஷ்டிரன். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.